ஏய் மயில் பச்சை வேணும்னா பார்த்து கொஞ்சம் நீல சேர்த்து சரி அப்பா பெருமாளே என்னம்மா இங்க வாப்பா வா. லே நீ பாரு நான் வந்துடுறேன். 1/2 கிலோ மண்டை வெல்லம், 1/4 கிலோ காஞ்சி மிளகா, கொஞ்சம் மல்லித்தலை. ஏமா காலைல தானே போயிட்டு வந்தேன், எத்தனை வாட்டிமா அனுப்புவ? கோச்சிக்காதடா. என்ன சிவகாமி நல்லா இருக்கியாமா? வாங்க மாமா. வாங்கண்ணே. என்னமா நல்லா இருக்கியா? ஐயோ லட்சுமி அக்கா வாங்க வாங்க. என்ன எல்லாம் திடீர்னு வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். உட்காருங்க. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் பாத்துடுங்க. ரொம்ப தங்கமான பையன். ஓ முதல்ல பொண்ணு மாப்பிளையும் பாத்துக்கிட்டோம். அம்மா நீ போய் மரகத்தை ரெடி பண்ணு, நான் குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரேன். நம்ம மரகதம் தானே, நான் போய் அலங்கரிச்சு சரி கொடுத்துறேன். சரி. ஏன் இப்படிலாம் பண்ற? இதெல்லாம் சரியில்லை. ஏன் என்ன காதலிக்கலையா? காதல்னா என்ன? அன்பு, அன்புன்னா அக்கறையா பாத்துக்கிறது. யார் மேல? பிடிச்சவங்கள. மரகதம் நான் சொன்னா கேளு மரகதம். மரகதம் ப்ளீஸ், நான் சொன்னா கேளு மரகதம் ப்ளீஸ். இப்படிலாம் எதுவும் பண்ணாத, சொன்னா கேளு. மார்கழி முடிவிட்டோம், தை மாசம் கல்யாணம் ஏற்பாடுலாம் வச்சுக்கலாம். என்னம்மா? ஆமாங்க. மண்டபம்லாம் கூட முன்னாடியே புக் பண்ணிடலாம். நீ போய் அவளை கூட்டு வாயாம்மா. நான் போய் பொண்ணை கூட்டு வந்துடுறேன். செல்வி என்னாச்சுமா? உங்க மகளுக்கு ஏற்கனவே இங்க மாப்பிள்ளை இருக்கு. ஏய் என்னம்மா சொல்ற? உள்ள போய் பாருங்க. பெருமாளே என்னடா இது? அண்ணா இருங்கன்னு பேசுவோம். அட வாடா அண்ணா. ஏய் மரகதம் அண்ணா! என்ன? அடிக்காதடா. நீங்க சத்தம் இப்படி. டேய் விடுடா. வா போப்பா. சும்மா இருமா, நீ உள்ள போடி, எல்லாம் உன்னால வந்து. சத்யா கட் அவுட் 45 அடி, சும்மா மிரட்டிடணும். அன்னைக்குன்னு பார்த்து என் குழந்தை அம்மாவை கல்யாணம் வரைய முடியாது, கோச்சுக்காதீங்க. அண்ணே சத்யா கட் அவுட் வரேன் அண்ணே. நான் வரைஞ்சோம்னா கை இருக்காது தம்பி. அவன் வரையக்கூடாது, அவன் வரேன்றான். இவனுக்கு மன்றத்தை ஆரம்பிச்சு நம்ம வேலையை காலி பண்ணிடுவானு போல. தாத்தாக்கு ஆப்ரேஷன் இருக்கு, என்னால் வர முடியாது, நீ வேற யாரையா பார்த்துக்கணும். இந்த பிடிங்க, நாங்கள் வழக்கமாக அரசு ஆர்ட்ஸுக்கிட்ட தான் கொடுப்போம். இந்த தடவை நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டாப்ல. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல வரைஞ்ச எம்ஜிஆர் கட்டோட பார்த்தோம், அசத்திட்டீங்க. இந்த கமல் படத்தை நீங்கள் தான் வரைகிறீங்க. தம்பி கமல் கட் அவுட் இல்ல, கமலே தத்ரூமா வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். ஆட்டோகிராஃப் வாங்க ஆளு வந்து நிப்பாங்க, பின்னாலே நீங்களும் வந்து நிப்பீங்கன்னா பாத்துக்கிடுங்களேன். இது எங்க ஆத்தா முப்படாத்தி மேல சத்யா. யோ சும்மாரியா? ஒரு நிமிஷம் தம்பி. ஆமா என்ன படம் சொன்னீங்க? சத்யா. சத்யா சத்யா சத்யா. சரிங்க, நான் கிளம்புறேன். நல்லது, போயிட்டு வாங்க தம்பி. நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஊர்ல தடவையா கட் அவுட் வரையற. ரவியும் கூப்பிட்டுக்கப்பா. அம்மா இந்த ஊருக்கு நம்ம பொழைக்க வந்திருக்கோம், இது எனக்குன்னு வந்தது. இனிமே நான் தனியா பண்றதுதான் சரி. என்னமோ பார்த்து செய்ப்பா. நீங்க கவலையே படாதீங்கம்மா. தம்பி கண்ணை மூடிட்டு வரவேப்ல, நான் தான் கூட இருக்கேன்ல. நம்ம தாயல் கொஞ்சம் கூட இல்லையே. சத்யா 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 சத்யா. தம்பி ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? இதுல லேசா என் முகம் வர்ற மாதிரி பண்ணி முடியுமா? கிழிச்சிடுவேன், பேசாம போய்க்கோ. ஒரு கலைஞனை வளர விட மாட்டேங்கிறாங்களே, நம்ம தான் நம்மளை வரைஞ்சுக்கணும் போல் இருக்கு. கட் அவுட் வைக்கப்படாதுன்னு சொன்னா ராத்திரியோட ராத்திரியா வந்து யாருக்கு தெரியாம வச்சுட்டு போயிட்டாங்களா? தம்பி கட் அவுட் ஜம்முன்னு வரைஞ்சிருக்கீங்க. நம்மள அப்படியே வரைஞ்சிட்டீங்க. பிரமாதப்படுத்திட்டப்பா, நம்ம திருநெல்வேலியில் உருவாச்சுட்டா. கட் அவுட் சூப்பராக வந்துட்டு. கமல் பார்க்கறதுக்கு ரஜினி மாதிரி சும்மா நச்சுன்னு இருக்காது. ஏய் என்ன வாடா வீட்டுக்கு போலாம். அண்ணா நீங்க சொல்ல போய் தானே வரையாம விட்டோம். இப்போ பாருங்க தொழில் வேற ஒருத்தருக்கு போயிட்டு புதுசா இப்போ ஒருத்தனை வரைய விட்டதுனால இனி எல்லா விளம்பரம் அவனுக்கு தானே போய் சேரும். நீங்க சொன்னீங்க தான் நினைச்சு வரையில, இப்ப அவனுக்கு வரைஞ்சிட்டாங்க. என்ன ஒண்ணு புரிய?
இந்த திரைப்படத்தை உன் பாத கமலங்களில் பணிவன்போடு சமர்ப்பிக்கின்றேன். சொல்டா, படிப்பை வச்சு வேலை கிடைக்கலனாலும் முகத்தை வச்சாவது கிடைக்கட்டுமே. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போகிறேன். நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா, பேசாம தாடி எடுத்து ஃப்ரெஷ்ஷாக தெரியும். தலைவர் லவ்ல இருந்து ஆக்ஷனுக்கு மாறிட்டாருல. சூப்பரா இருக்காருல பாக்குறதுக்கு. பின்றாரு உடம்பே வேற மாதிரி இருக்குல்ல. மூணு இருக்காருல. ஆளு அடையாளம் தெரியல. அவருக்கு போட்டியே இல்லை. நான் தானே உடனே தலைவன் நடிப்புக்கு கமல். என்னடா இது? ஏன் அடிக்கிறாங்க? இல்ல இங்க வை. ஏண்டா ஒருத்தன் கூட திருப்பி எடுக்க துப்பு இல்ல? அண்ணா அவன் அடிச்ச அடியில சாப்பாட்டுல உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு கூட தெரியலண்ணே. யாருல அவன்? அந்த கட் அவுட் வரைஞ்சாமலண்ணே, அவன் ஃப்ரெண்டுண்ணே. ஏங்க இதை போடலாமா? அதை போடு. இது வந்துடும். ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இப்படி நீங்க பண்றீங்கன்னு ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லிக்கலாம்ல. இப்போ எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னய்யா சொல்லியா? தியேட்டர்ல மொத்தமா 300 பேர். எவனை துரத்துறது எவனை பிடிக்கிறதுன்னு தெரியல. 200 பேரை கல்யாண மண்டபத்தில் வச்சு காலம்பர அனுப்பிச்சிட்டேன். எனக்கு பெரிய குறைச்சல் ஆயிடுச்சு. எஸ்பி ஆபீஸ்ல ஏங்க போன் இந்த படம் வேண்டாங்க. இந்த படம். என்னது? இல்லை இது வீட்டில் நீங்கள் தப்பு எடுத்துக்காதீங்க. அடிச்ச ஆளுங்க என்ன நாங்கள் நடந்த சம்பவத்தில் 15 பேர்த்த பாளையங்கோட்டை ஜெயிலில் போட்டாச்சு. உங்க ஆளுங்களுக்கு தான் அடி ஜாஸ்தி. சிதம்பரம் இருந்தானா? சார், அவர் உங்களுக்கு மேலே பெரிய ஆள் ஆயிட்டாரு. ஆளுங்களை விட்டு போயிட்டாரு. எதுக்கும் சொல்லி வைங்க. பார்த்துக்கிறேன். ஆட்சி கலைய போகுதுன்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் எலெக்ஷன்ல கொஞ்சம் பேர் கூட பார்த்துக்க. நான் வைக்கிறேன். உடம்பெல்லாம் வீங்கி இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கடா. அதான் ஒத்துரு கொடுக்குறேன்ல. வலிக்குதுமா. அந்த ரவியால நானெல்லாம் மாட்டிக்கிட்டேன். டேய், தடவை ஊர் முன்னாடி வரைஞ்சி வச்சிருக்க. அதை உடைச்சா சும்மா விட்டுருவாங்களா? எனக்கே 4 தட்டு தட்டணும் போலதான் இருந்துச்சு. அவன் செஞ்சு தாண்டா சரி. நீ தான் ஏதோ உளறிட்டு இருக்க. இந்த வேலையில பிரச்சனை இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? அதனாலதான் எனக்கு அமிச்சிட்டான். சரி விடு. கமல் கணேச பேசிக்கலான்னு தான் சொன்னாரு. இவன் தான் அவசரப்பட்ட கை. உனக்காக தாண்டா அடிச்சிருக்கான். சும்மா இருமா, விவரம் தெரியாம பேசாத. உனக்கு தான் புரியல. கைலாசம் பாரேன், பேசாம மொத்த ஊரே ஜெயிலாக்கலாம். ஒழுங்கா அமைதியா இருக்காங்க. பாரு, போட்டி இல்ல, பொறாம. ஆளுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சந்தோஷமா தான் இருக்காங்க. என்ன ஐயா, ஆயில் கைதியா? எப்படி கண்டுபிடிச்சிங்க தம்பி? மீசையை பார்த்தாலே தெரியுதே, பல வருஷம் வளர்த்துருப்பீங்க போல. வெளில இருந்து ஆள் வருவாங்களா, இல்லை நீங்களே செதுக்குவீங்களா மீசையை? நம்ம கை ஒன்றும் தான். அண்ணா ஒரு பீடி கொடுங்க. எந்த ஊரு?
திருநெல்வேலி தானே. என்ன கேஸு? எதுக்காக உள்ள வந்திருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, ஃப்ரெண்டு மேலே கையை வச்சானுங்க, 2 போட்டேன், நம்மளை தூக்கி உள்ளே போட்டானுங்க. அது சரி. இங்கே ஏதாவது கோயில் இருக்கானே? நெல்லையப்பர் கோயில் இருக்கு, போய் கும்பிடணும்ண்ணே. ஜெயிலுக்குள்ள சொல்லுங்கண்ணே. உங்களால் படம் பார்க்க வந்தீங்களை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. தைப்பூசம் மதமாக கோயிலுக்கு கூட போக முடியல. இப்போ என்ன உங்களுக்கு சாமி கும்பிடணும் அவ்வளோதானே. இதுவே கையில் பெயிண்ட் இருந்துச்சு வைங்களேன், சும்மா கலர்ஃபுல்லாக மின்னுவார். அப்படியா? கொடுத்து மட்டும் பாருங்க. ஓ வார்டன், என்னண்ணே? தேவையான பெயிண்ட் வாங்கிட்டு சொல்லியா? சரிண்ணே. திருச்செந்தூர் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, முப்பாட்டன் முருகனுக்கு. ரவி, இந்தா தம்பி. வேண்டாம். அரோகரா. நன்றி.